ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதந்தோறும் ரேஷன் கடை போக முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? இதனாலேயே ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியாமல் தவற விட்டுறீங்களா? வந்துருச்சு உங்களுக்கான தீர்வு. உங்களுக்கான பிரதிநிதிகளை நியமித்து உங்கள் பொருட்களை நீங்களே வாங்கி கொள்ளலாம். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி முழுசாக தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வயசானவங்களாவோ மாற்றுத்திறனாளியாவோ உடல்நலம் குன்றியவர்களாகவோ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வேலை நேரம் இவையெல்லாம் உங்களை ரேஷன்களில் பொருட்கள் வாங்க ஏதுவாக இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு தான் அரசாங்கம் இப்போது உங்களுக்கான பிரதிநிதிகளை நியமித்து கொள்ள ஆன்லைன் வழிவகை செய்துள்ளது. அதெல்லாம் சரிங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்தது. ஆஃப்லைனில் இருந்தது. நம்ம நேரடியாக தாலுகா ஆஃபீஸ் போய் வட்ட வழங்க அலுவலரை சந்தித்து அவர்கிட்ட அவர் கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அதுக்கு மேலே நீங்கள் வயசானவங்களா அப்படின்னா டாக்டர்கிட்ட இருந்து வயது சான்று வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அப்படி இல்லையா மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான சான்று கொண்டு கொடுத்து அது 6 மாதம் 3 மாதம் ஆகி தான் வந்தது. இப்போது அதுக்கான வழிமுறைகளை எளிமையாக்கி ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் நியமிக்கிற பிரதிநிதி அவர் உங்களுக்கு வேலை செய்கிற வேலையாளவோ உறவினராகவோ என்ஜிஓ அதாவது தொண்டு நிறுவனமாகவோ பக்கத்து வீட்டுக்காரங்களாவோ இருக்கலாம். அதெல்லாம் சரிங்க. இப்போ நாங்கள் அதுக்கு விண்ணப்பம் செய்ய எங்கெங்கே போகிறது, யாரை பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கேயும் போக வேண்டாம், யார்கிட்டையும் கையெழுத்தும் வாங்க வேண்டாம். உங்கள் பக்கத்தில் இருக்க இசேவை மையம் அப்படி இல்லைனா சிஎஸ் சென்டருக்கு போங்க. 5 நிமிஷத்தில் உங்கள் வேலை முடிஞ்சிடும். அது சரிங்க. அங்கே போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் ரேஷன் கார்டு கூட இணைச்ச ஃபோன் கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தபடியாக நீங்கள் யாரை பிரதிநிதியாக நியமிக்கிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. இல்லைங்க அதெல்லாம் என்னால் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் சொல்கிறத அப்படியே உங்கள் ஃபோனில் இல்லைனா லேப்டாப்பில் டைப் பண்ணுங்கள். ₹1 செலவு இல்லாமல் நீங்களே செஞ்சிடலாம். உங்களோட ஃபோனில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் www.tnpds.government.in அப்படிங்கிற வெப்சைட்டை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே பயனாளர் நுழைவுன்னு மேலேயே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கைபேசி எண் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரேஷன் கார்டில் இணைச்ச ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள். கீழே கேப்சா குறியீடுங்கிறத பார்த்து அப்படியே கீழே இருக்க பாக்ஸில் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் கீழே பிரதிநிதின்னு இருக்குது பாருங்கள். அந்த பிரதிநிதியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த புதிய கோரிக்கை அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பிரதிநிதி விவரங்கள் இருக்குல்ல, அதில் உங்கள் பேர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணுங்கள். உங்களோட பேர்னாக்கா நீங்கள் யாரை பிரதிநிதியாக நியமிக்கிறீங்களோ அவங்களோட பேர். கீழே தமிழில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பேரை. அவங்க என்ன ஆணா பெண்ணா திருநங்கையாங்கிறத டைப் பண்ணுங்கள். அடுத்தபடியாக அவங்களோட பிறந்த தேதி, மாதம், தேதி இவைகளை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உறவுமுறை, அவர் உங்களுக்கு உறவினரா, பணியாளா, அண்டை வீட்டாரா, தொண்டு நிறுவனமா இல்லை அதர்ஸா, நீங்கள் ஏதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து யூஎஃப்சிஎன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களோட ரேஷன் கார்டு நம்பர். இந்த பதிவேற்ற அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அவரோட ஆதார் கார்டு, உங்களோட பிரதிநிதியின் ஆதார் கார்டை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். அவரோட ஆதார் கார்டு எதில் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். பதிவேற்ற அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்தபடியாக கீழே இருக்க இடத்துல ஆதார் எண் 4 எண்ணா டைப் பண்ணுங்கள். செஞ்சுட்டு பதிவு செய்யங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு குறிப்பு எண் வரும். அந்த எண்ணை குறித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான வேலையை நீங்களே செஞ்சிட்டீங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கான பிரதிநிதியை நியமிச்சிட்டிங்க. அந்த குறிப்பு எண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் உங்களது பிரதிநிதி வெற்றிகரமாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அதன் பிறகு மாதந்தோறும் அவரே போய் பொருட்களை வாங்கிட்டு வரலாம். நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்ற நல்ல தகவல்களுக்கு எங்களோட சத்யா கம்ப்யூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.